மற்றும் சீர்மரபினர் நலத்துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு மனிதநேயர் RS ராஜகண்ணப்பன் அவர்களே, தமிழ்நாடு பள்ளி கல்வி இருந்த அந்த பேனா இரண்டும் சேர்ந்து நமது அமைச்சர் அவர்களுக்கு வழங்கி நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக ஐயா RS பாரதி அவர்களுக்கு நினைவு பரிசானது வழங்கப்படுகிறது. கைத்தரலாம், சத்தமாக கைத்தரலாம். நன்றி. ஒன்றிய செயலாளர்கள் ரமேஷ்ராஜ் அவர்களே, சுகுமாரன் அவர்களே, நகர கழக செயலாளர் ரவிக்குமார் அவர்களே, மாவட்ட துணை சுரேஷ் அவர்களே, கணேஷ் அவர்களே, வெற்றி என்கின்ற ராஜேஷ் அவர்களே, காசு ஜெகதீசன் அவர்களே, பூமிநாதன் அவர்களே, PS வாசுதேவன் அவர்களே, வடவேற்காடு அருள் அவர்களே, KV நாகராஜன், KS ரத்னம், தேவராஜ், நேதாஜி சேகர், யோகநாதன், கஸ்தூரி மகேந்திரன் அவர்களே திட்டங்களை செய்ய வேண்டும் என்று நமது அன்பான வாழ்த்துக்களையும் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக தெரிவித்து வழங்க வேண்டும் என்று தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றனர். மிகப்பெரிய மரியாதை. ஒரு அமைச்சரின் கையால் விருது பெறுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. எனவே நன்றாக கையை தட்டி அந்த மாணவியை நாம் ஊக்குவிப்போம். அவருடைய தொகுதி, அவருடைய நகராட்சியில் நான் ஜெயிச்சேன். அதனுடைய பெண்ணும் தான் 89 திமுக ஆட்சிக்கு வந்தது. என்ன காரணம்னா உள்ளாட்சியில் பர்ஃபார்ம் பண்றதை வச்சுதான் அந்த கட்சியை ஆட்சியில் உட்கார வைக்கணும் மக்கள் நினைப்பாங்க. ஆகவே அந்த வகையில் ரவி அவர்கள் இந்த பகுதியில் மிக சிறப்பாக பணியாற்றி 55 ஊராட்சிகளை இங்க அரசியல் கொண்டு வந்து ஐநா சபையிலே அரசியல் கொண்டார். அந்த அளவுக்கு ஏராளமான தலைவர் உள்ளார்கள், ஏராளமான விவரம் தெரிந்துள்ளார்கள், பலதரப்பட்டவரும் இருக்கிற ஊர். இதிலே ரவி அவர்கள் சிறப்பாக பணியாற்றி எல்லோருடையும் மனதையும் கவரக்கூடிய வகையில் பணியாற்றியிருக்கிறார் என்றால் அவரை நான் மனதார பாராட்டுகிறேன். இதில் என்ன காரணம் தெரியுமா, எவ்வளவு பெரிய இடத்துக்கு போனாலும் தன்னுடைய தாய்க்கு முதலிடம் யார் கொடுக்கிறார்களோ அவர் அரசியலிலும் நல்லா இருப்பார்களுக்கு ரவி ஒரு எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வளர்ச்சிக்கு என்ன காரணம்? தாய்மார்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு வரத்துக்கு என்ன காரணம்? அவர் தாயை அவர் மதித்த காரணமானதான். நம்முடைய ஒப்பந்த தலைவர் கலைஞர் அவர்கள் சென்னையில முதல்ல 1954 வீட்டு கட்டினார். வீட்டுக்கு யார் வச்சார் தெரியுமா? தன் தாய் 5 பேர் தான் வச்சார். அதுபோல தாயை மதிக்கிறவர் யாராக இருந்தாலும் பொருளாதாரத்திலும் வளருவார்கள், அரசியலும் வருவார்கள், சமுதாயத்திலும் நல்ல வளர்ச்சியோடு இருப்பார் என்பதற்கு பல எடுத்துக்காட்டு. அப்படிப்பட்டவர்கள் தான் ரவியவர்கள். இந்த பணி தொடர வேண்டும். கரும்பு ருசியாக இருக்கிறதுக்காக வேரோடு போயிடக்கூடாது. நம்ம ஆளுநர் எல்லாம் கொடுக்குறாருன்றதுக்காக எதையே போய் கொடுக்கக்கூடாது. நல்ல காரியத்தை கேட்டால் நிச்சயமாக அவர் கொடுப்பார். குறிப்பாக கல்விக்கு அவர் செய்கிற இந்த காரியம் என்பது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. குழந்தைகளுக்கெல்லாம் இந்த வாங்கிட்டு போகிறாங்கல்ல, இப்போ வாங்கி படித்து அவங்க காலேஜில் போய் சேர்ந்து அமெரிக்காவிலோ கனடாவிலோ இருக்கிற போது கூட இன்னைக்கு கொடுத்து அவங்க வந்து சொல்லுவாங்க. நம்ம ஏற்கனவே சென்ற ஆண்டு 55 பஞ்சாயத்து சொன்னாங்க. மீண்டும் ஒன்றியத்துடைய அவர் நம்முடைய ஒன்றிய பெருந்தலைவராக இருக்கிறார். பதவிக்கு வருவது எவ்வளோ எளிது, ஆனால் அதை மெயின்டைன் பண்ணுறது தான் கஷ்டம். ராகுல் நம்முடைய பாரதி அவர்கள் சொன்னார், பதவிக்கு எல்லாரும் வந்துடலாம், ஆனால் அதை எப்படி மக்கள் மத்தியில் கெட்ட பேர் இல்லாமல் கொண்டு வரமோ அது பேர் தான் மிகவும் கஷ்டம். ஆகவே தான் அவர் சொன்னார், உள்ளாட்சியில் தொழில் இருப்பவர்கள் எல்லாம் சில தவறுகளை செய்கின்ற பொழுது மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படிப்பட்ட நிலை இன்றைக்கு மாறி அவர்களெல்லாம் தூக்கி எறியப்பட்டு ஒரு ஒழுங்கான ஒரு ஆட்சி நடைபெற வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய தளபதியார் அவர்கள் விரும்புகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்லாட்சி நடத்தி தருவதற்கு நீங்கள் எல்லாம் துணையாக இருக்க வேண்டும். 2020 நல்லவர், வல்லவர், திறமைசாலி, திராவிட இயக்கத்தினுடைய பண்பாளர், நம்முடைய திராவிட இயக்கம் தான் நாட்டை ஆள வேண்டும் என்ற உறுதியாக இருப்பவர். அப்படிப்பட்ட நாம் அனைவரும் ஒன்றுபட்ட அவரை முதலமைச்சராக மீண்டும் அவர்களை ஆக்கி அவருடைய கையால் பலவித நன்மைகளை நாம் பெறுவோம் என்பதை மாத்திரம் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய அத்துப்பட்டி ரவி அவர்கள் இந்த பகுதியில் நான் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறார். அந்த பகுதிக்கு வந்திருக்கேன். ஜேஎஸ்டபிள்யூ என்ற ஏதோ ஒரு நிறுவனம் வைத்திருக்கிறார், இன்ஜினியரிங் நிறுவனம் வைத்திருக்கிறார். அவருடைய தாயார் பேரில் அறக்கட்டளை எல்லாம் வைத்து இன்றைக்கு
ஏழை எளிய மாணவர்கள் படித்தவர்களுக்கெல்லாம் உதவி செய்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணம் கொண்ட ஒரு தலைவர் அவர்கள் வர வேண்டும். இந்த பகுதிக்கு நம்முடைய மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜன் வந்திருக்கிறார். அவர் கும்மிடிப்பட்டிய தொகுதி. அவர் தொகுதியை நான் முதல்ல நம்முடைய போக்குவரத்துறை அமைச்சராக சுற்றுப்பயணம் செய்திருக்கிறேன். அப்படியே அந்த பகுதியில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நாம் கலந்து கொண்டிருக்கிறோம். இப்படி இப்போ நம்முடைய ரவி அவர்கள் செய்கின்ற நல்ல காரியங்கள் இந்த மக்களுக்கு சென்று சிறப்படைய வேண்டும் என்று உங்களை எல்லாம் முன்போடு கேட்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நமது அருமை நண்பர் ராம் அவர்களின் மகன் நமது மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். பத்திரிகை துறையிலே அவர் சிறந்து விளங்குகின்றார். அவர் மகன் இப்ப பரிசை பெறுகிறார். வாழ்த்துக்கள். ஒன்றும் இல்லை, அண்மை காலமாக முன்பெல்லாம் பிஜேபி திமுகவும் மாற்று கருத்தோடு செயல்பட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணாமலையோட ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஒரு ஆதரவான நிலையோட வருது. வருங்காலத்தில் திமுக பிஜேபி கூட்டணி வரதுக்கான வாய்ப்பு இருக்காங்க. நீங்கள் முரசொலி பாருங்க, கார்ட்டூனை பாருங்க, அப்போ புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு முரசொலி படிங்க. ஆளுநர் ஒரு கை போய் பிஜேபி தூக்கி பிடிச்சி அவர் செயல்படுத்துகிற மாதிரி போட்டு ஒரு கார்ட்டூன் போட்டிருக்கோம். அதாவது ஒரு கட்சி ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒருத்தர் வந்துட்டு போகிறதுனாலே அந்த கட்சியோட கூட்டு பண்ணி வச்சுப்போம் சொல்றது அரசியல் பக்குவம் இல்லாத பேச்சு. அண்ணா காமராஜர் அழைச்சிட்டு போய் அவருடைய தொகுதிக்கு விருந்து கொடுத்தாரு. அடுத்த நாளே காமராஜ் பற்றி விமர்சனம் பண்ணி பேசினார். இது தொண்டு தொட்டு இருக்கிற திமுக 59 சென்னை கார்பரேஷன் போது திமுக மேயர்கள் தான் இருந்தாங்க. அப்போ நேரு வந்தாலும் சரி, காமராஜ் வந்தாலும் சரி, திமுக மேயர் தான் போய் வரவேற்பார். எங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு வந்திருக்கிறார், ஃபங்க்ஷனுக்கு அமைச்சர் வந்தார், அவரை வரவேற்று போட்டோம். அவ்வளோதான். தேநீர் விருந்துக்கு திமுக கலந்துக்கல, ஆளுநரோட அழைப்புக்கு இந்த முறை கலந்துட்டு இருக்காங்க. அப்ப திமுக இணக்கமா போதும். திமுக போலன்றது தான் நான் கிளீனா சொல்லிட்டேன். நானே சொல்லிட்டேன். போன வாட்டி கூட மினிஸ்டர்ஸ் அமைச்சு வச்சாங்க, அதிகாரிகள் அமைச்சு வச்சாங்க. பழனியில் நடக்கிற முத்தமிழ் மாநாடு இந்த ஓட்டுக்கான உத்தின்னு தமிழ்த்து சொல்லியிருக்காங்க. நீங்க எப்படி பாத்தீங்க? முருகன் மேல அந்த மாதிரி பக்தி இல்லைன்னு அர்த்தம். அந்தமா பிஜேபி சேர்ந்தவங்க திருச்செந்தூர் முருகனை மறந்துட்டாங்க. காரணம் திருச்செந்தூர் தூத்துக்குடி தொகுதியில் வருது. அந்த முருகனுடைய இருக்கிற தொகுதியில் ஓட்டு போடலன்னு இருக்கோம். முருகன் மேல அந்த ஊர் மேல இருக்கிற கோவத்தை முருகன் மேல காட்டுறாங்க. விஜய் கொடி அறிமுகப்படுத்திருக்காரு, அடுத்த மாநாடு நடத்த போறாரு. அவருக்கு திமுக தரப்புல கூடிய சொல்லக்கூடிய ஒரு செய்தி அதானே இருக்காங்க. எங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. யார் வந்தாலும் நாங்க தேம்ஸ் நதி மாதிரி men may come and men may go, we go on forever. அவ்வளவுதான். அது எனக்கு தெரியாது. லோக்கலுக்கு சார், நீங்க மேடையில பேசும்போது ஜாதி பாகுபாடு இல்லாம திமுக அரசு சார் கீழே இருக்கு சார். ஆமா, செயல்படுகிறது அப்படி சொல்றீங்க. மற்ற கட்சிகள் ஜாதி பாகுபாடோட செயல்படுறாங்க. நாம பண்றோம்ங்கிறதா சொல்றத தவிர மற்றவங்களை பத்தி என் குறை சொல்ல அதெல்லாம் கிடையாது. எல்லாருமே ஜாதி பாகுபாடு இல்லாம செயல்பட்டாதான் தமிழ்நாட்டில் பொறுத்தப்பட்டு பல்வேறு ஜாதிகள் இருக்கிற எல்லோருக்கும் பொதுவான நம்முடைய முதலமைச்சர் ஜாதி பாகுபாடு எல்லாம் செயல்படுறான்னு